வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நாளை தமிழ்நாடு சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஓட்டெடுப்பு நடத்தப்படும். அப்போ விஜய்க்கு இது நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டெடுப்பு அவர் எதிர்கொள்ளணும். ஓட்டெடுப்பில் அவர் 118க்கு மேலே ஓட்டு வாங்கணும். 118க்கு மேலே ஓட்டு வாங்குவாரா அப்படிங்கிறது இப்போ தான் கேள்விக்குறி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜயோட வேட்பாளர் திருப்பத்தூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில், சிவகங்கைக்கு பக்கத்தில் ஒரு திருப்பத்தூர், அந்த சட்டசபை தொகுதியில் நின்னார். ஒரு ஓட்டில் ஜெயித்தார். திமுக மந்திரி, முன்னாள் மந்திரி ஒரு ஓட்டில் தோத்துட்டார். உடனே மந்திரி உயர்நீதிமன்றத்துக்கு போனார். தபால் ஓட்டுக்களெல்லாம் சரியாக எண்ணலை. அந்த தபால் ஓட்டுக்களை என்ற வர இவர் எம்எல்ஏ இது நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டே போடக்கூடாது, அதுக்கு தடை கொடுங்கன்னு கேட்டார். உடனே உயர்நீதிமன்றம் தடை கொடுத்துட்டாங்க. இப்போ தாவேகா சார்பில் அது உச்ச நீதிமன்றத்துக்கு நாளைக்கே போகிறாங்க. தடை கொடுத்தது தப்பு, அவர் ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இந்த ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட முடியாது நாளைக்கு. அதனால் நம்பிக்கை தீர்மானத்தில் ஒரு எம்எல்ஏ குறைஞ்சி போச்சே, 108 107 ஆயிடுச்சே. அதில் விஜய் ஒரு ஓட்டு தான் போட முடியும். 2 எம்எல்ஏவில் ஜெயிச்ச 106 ஆகிப்போச்சே. அப்போ விஜய் நம்பிக்கை தீர்மானத்தில் ஜெயிப்பாரான்னு பார்த்தா, இந்த ஒரு ஓட்டில் தோற்ற எம்எல்ஏக்கு பதிலாக டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தார் இல்லை ஒருத்தர், காமராஜ், அவர் தானே டிடிவி தினகரன் சொன்னார், மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவில் இது போட்டு அவர் இதை போட்டு இது பண்ணியிருக்காங்க, ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணலாமா அப்படின்லாம் சொன்னார். அவர் காமராஜ் சொல்லிட்டார், அந்த எம்எல்ஏ, நான் விஜய் பக்கம் தான் சேரேன், விஜய் பக்கம் தான் ஓட்டு போட போகிறேன்னு இன்றைக்கி சொல்லிட்டார். நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். உடனே டிடிவி தினகரன் அவரை கட்சியை விட்டு விலகிட்டார். அப்போ இது கட்சி தாவல் பாதிக்குமா? கட்சி தாவலில் அவருக்கு பதவி போயிருமான்னு பார்த்தா இருக்கிறது ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏவில் கட்சி தாவல்லாம் வராது. அதனால் ஒரு ஓட்டு எம்எல்ஏ போனதுக்கு பதிலாக டிடிவி எம்எல்ஏ ஓட்டு இப்போ வந்துச்சு. அதனால் விஜய்க்கு அது இது ஈடு செஞ்சிருச்சு. அதோட இப்போ எல்லாத்தையும் போய் பார்த்துட்டார்ல. இனி வைகோவே அவர் எதிர்த்து ஓட்டு போட மாட்டார், எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் அவர் ஜெயிப்பது உறுதி. ஆனால் இதுக்கு இடையில் அதிமுகவில் ஒரு குரூப், ஒரு கூட்டம் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அதிமுக 47 எம்எல்ஏ, 30 பேர் தனியாக பிரிஞ்சு எடப்பாடிக்கு எதிராக வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். நான் ஏற்கனவே அதிமுகவில் தான் இருந்தேன். எடப்பாடியின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. நான் ஆரம்பத்திலே எடப்பாடியை எதிர்த்துட்டேன். சமாதி வந்ததுலேருந்து நான் எடப்பாடிக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்குறேன். எடப்பாடி தான் அந்த சமாதி வந்ததுக்கு காரணம். நம்பிக்கை துரோகம் எம்ஜிஆருக்கு உங்களுக்கு. அப்போவே நான் எதிர்த்துட்டேன் எடப்பாடி செஞ்ச அடுத்த துரோகம், 47 எம்எல்ஏக்கள் வந்த உடனே திமுகவோட கூட்டணின்னு சொல்லி எம்எல்ஏக்கள் கூட்டத்திலே கேட்டால் ஒத்துக்குவானா அவன்? அதனால தான் இவங்க எங்ககிட்டே கேட்குறாரு திமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம்னு. அப்போ எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா பச்சை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி 30 பேர் வெளில வந்துட்டாங்க. அதனால் இப்போ எடப்பாடிக்கு 17 பேர் தான். அதிமுக 2ஆக உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கு காரணம் எடப்பாடி. நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாலு சொல்கிறாரு, அதெல்லாம் கற்பனை, வதந்திங்கிறார். உங்கள் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்காரங்களே சொல்லிட்டாங்க அது மாதிரி திமுக முயற்சி செஞ்சது அப்படின்னு. திமுககாரன் கெடுத்துருவான், அதிமுக கெடுத்துட்டான் பாருங்கள். அவன் கட்சி எத்தனை சுக்குநூறாக உடையுதுன்னு பாருங்கள். ஏன்னா இவர்கள் ஒழிப்பது தான் என்னுடைய வேலை, எங்களுடைய வேலை தான். நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் புரட்சிக்காரனாக வருவார். ஆட்சியில் இருக்கும் மன்னர் ஆட்சியை ஒழித்து இது பண்ணுறதுக்காக போராடுவார். இப்போ நான் ஒரு புரட்சியை இந்த திமுக ஆட்சியை நீக்குவதற்கான புரட்சியில் ஈடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இவங்களை நீக்குனதில் எங்கள் பங்கு பெரிய பங்கு. அதனால் இந்த தீய சக்தியை தமிழ்நாட்டில் வளர விட மாட்டோம் அப்படிங்கிறது தான். அதனால் 30 பேர் எம்எல்ஏ தனியாக இருக்காங்க. அதில் சிவி சண்முகம், வேலுமணி, அவங்களெல்லாம் இன்றைக்கி விஜய் போய் பார்த்துட்டார். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புல ஒரு அணியும், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணியும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில இருக்கக்கூடிய அணியை சந்திச்சு வாழ்த்துக்களை பெறக்கூடிய நிலையில அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ என்ன ஆயிடுச்சு, இன்னும் 30 பேர் விஜய்க்கு வர்றாங்க.
ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, நம்ம கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுது, முன்னாடியெல்லாம் 1/3 மாறிட்டால் கட்சி தாவல் தடை சட்டம் இல்லைன்னு இருந்தது. முதல்ல இருந்த சட்டம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 1/3ங்கிறது 3/2 எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ பிரிஞ்சாதான் இது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆக 3/2 எம்எல்ஏக்களோ எம்பிங்களோ விலகணும். இப்போ அது இவங்க வந்து 47 ஏடிஎம்கே, 3/2னா 32 இருக்கணும் குறைந்தது. ஆனால் 30 தான் இருக்குது. இப்போ நாளைக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் இந்த 30 பேரும் விஜயை ஆதரித்து ஓட்டு போட்டால் கொரோடம் சொல்லிடுவார் அதிமுக கொரோடம், நான் வந்து உங்களை விஜயை எதிர்த்து ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இவங்க ஆதரித்து ஓட்டு போட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க, 30 பேர் பதவியும் போயிடும். அதனால் நாளைக்கு அதிமுக என்ன இதை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை எடப்பாடியை விஜய்க்கு ஆதரவாக போடுங்கன்ட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, விஜய்க்கு எதிராக போடுங்கன்னு எடப்பாடி சொன்னால் 30 பேர் பதவி போயிடும். இதை தடுக்கிறது எப்படி? அதிமுகவங்களுக்கு யோசனை சொல்கிறாங்க. நாளைக்கு விஜய் தானாகவே ஜெயிச்சிருவார், அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் நாளைக்கு விஜய் ஆதரித்து ஓட்டு போட வேணாம். ஆனால் இது முடிந்த உடனே நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டி எடப்பாடியை கட்சியை விட்டு தூக்கிட்டிங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் உங்கள் மேலே வராது. நாங்கள் தான் உண்மையான அதிமுக, 30 பேர் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கெல்லாம் எழுதி வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து சட்டப்படி தப்பலாம். ஏற்கனவே ஒரு சில இதுங்களில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது அதிமுக அந்த 30 எம்எல்ஏக்களுக்கு சொல்கிறோம். நான் ஏன் அவங்கள ஆதரிக்கிறோம் அப்படின்னா, எடப்பாடி கட்சியை சுயநலத்திற்காக தவறாக கொண்டு சென்று விட்டார். சமாதி விஷயத்தில் கருணாநிதி சமாதி அமைச்சதில் கூட மன்னித்தாலும் கூட திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து முதலமைச்சர் ஆகணும்னு என்னைக்கு நினச்சாரோ அன்னைக்கே அவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதியற்றவர். நான் 3-4 நாளைக்கு முன்னாடியே பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியில் வெளியே தூக்குங்க, திமுகவை வந்து திமுகவுக்கு வந்து கூட்டணி அமைக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு போட்டோம். அதனால் எடப்பாடியை நீக்கிவிட்டு அதிமுகவை காப்பாற்றுங்கள். விஜய்க்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தப்பு இல்லை. தீய சக்தி நமக்கு திமுக தான், அவன் ஒழியும் நாட்டை விட்டு. அதுக்காக தான் நாங்கள்லாம் போராடணும். அதனால் அவனை திரும்பி வரவிடக்கூடாது, வேறு யார் வேண்டுமானாலும் வரட்டும். அதனால் விஜயின் அரசாங்கத்தை நீங்கள் காப்பாற்றணும். ஏன்னா திருமாவளவனே சொல்லியிருக்கார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு முயற்சி நடந்ததானா? ஆமான்னு சொல்கிறார் அவரே. அது மட்டும் இல்லை, என்னைய முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னு சொல்கிறார். இந்த வீடியோ பாருங்க. அதிமுக, திமுக மற்றும் அந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. அப்போ அவர்களே சொல்லும்போது கம்யூனிஸ்ட்காரர்களே ஏற்கனவே சொன்னாங்க. அப்போ இவர் வந்து எடப்பாடி நிச்சயமாக திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியை செய்திருக்கிறார். அதனால் இந்த 30 எம்எல்ஏக்களுக்கு தலைவராக இருப்பவர்களுக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஆதரவாக கொடுங்க, இல்லைன்னா நீங்களும் துரோகிகள் பட்டியலில் போயிட வேண்டியதுதான் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது, விஜய்க்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. விஜய்க்கு ஒரு ஜோசியர் இருந்தார், ரத்தன் பண்டிட் அவர் பேர். அவர் ஜெயலலிதாவுக்கும் ஜோசியர், விஜய்க்கும் ஜோசியர். விஜய்க்கு ரொம்ப நாளாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், அரசியல் ஆலோசனைலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஜோசியத்தை வச்சும் சொன்னார், அரசியல் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சும் சொன்னார். அவர் தான் சொன்னார், நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க. விஜய் நம்பலை, இல்லை எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஆவீங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டார், விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அரசியல் ரீதியாகவும் சில ஆலோசனைகளை சொன்ன உடனே அவரை அரசியல் ஆலோசகர்னு அப்பாயின்ட் பண்ணிட்டார். கம்யூனிஸ்டுக்காரன் குதிச்சிட்டான். கம்யூனிஸ்ட்காரன் என்ன சொல்கிறான், எதிர்க்கிறோம் அப்படின்னு. எதிருங்க, அது தப்பு இல்லை, ஆனால் சட்டத்தை பார்த்துட்டு எதிருங்கப்பா, சட்டத்தை பார்த்துட்டு எதிருங்க. எப்படின்னா, இந்த மாதிரி ஆலோசகராக போடுறது வந்து அரசியல் ஆலோசகராக போடுறது இந்தியாவில் புதுமை இல்லை. கம்யூனிஸ்ட்டு உங்களை தான் கேட்குறேன்,
நிதிஷ்குமார் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அரசியல் ஆலோசகர் நிதிஷ்குமாருக்கு அப்போ இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்தோடனே நிதிஷ்குமார் வந்து பிரசாந்த் கிஷோரை அரசியல் ஆலோசகராக இதே மாதிரி போட்டார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கதை போச்சு. பிரசாந்த் கிஷோரை நியமித்தது தவறு, அரசியல் ஆலோசகராகன்னு போனாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, சட்டத்தில் அதுக்கு ஒன்றும் எதிர்ப்பான விஷயம் இல்லை, அரசியல் சட்டமும் அதை வந்து எதிர்த்து எதுவும் சொல்லலை, அதனால அதை ஒன்று நியமிப்பது முதலமைச்சருடைய சொந்த விஷயம், அவருடைய வந்து அவருக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லிட்டான். இவர் பேர் ஓஎஸ்டின்னு பேர், ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. முதலமைச்சர் நிறைய இதில் போட்டுக்குவாங்க. இப்போ மந்திரிகளே பார்த்தீங்கன்னா பிஏன்னு இருக்கும். கெசட்டட் பிஏங்கிறவன் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவனா கெசட்டட் பிஏ போடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மந்திரியும் பர்சனல் பிஏன்னு ஒரு ஆளை போட்டுக்குவாங்க. அவங்க தான் ஓஎஸ்டி, அவங்க ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. அதனால் சட்டத்தில் அதுக்கு வந்து இது உண்டு. நிறைய மந்திரிங்க பர்சனல் பிஏ வச்சுருப்பாங்க, நிறைய முதலமைச்சர் பர்சனல் பிஏ வச்சுருப்பாங்க. இந்த ஓஎஸ்டி அப்படிங்கிறத நிறைய பேர் வச்சுருப்பாங்க. பிரசாந்த் கிஷோரை ஏற்கனவே நிதிஷ்குமார் வச்சுருந்தார். அதை வந்து உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிச்சிருச்சு. அதனால் கம்யூனிஸ்ட்டு வேலையை பார்த்துட்டு போகும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துகிட்டு பாரு அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட். எதை எதுக்குறது, படிச்சிருக்கீங்களா இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டு இதை எடுத்து படிச்சுட்டு எதிருங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு முதலமைச்சருக்கு எது வசதியாக தெரியுதோ போடலாம்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நம்ம உதயநிதி சட்டசபைக்கு போன உடனே இவர் பெரிய வேதாந்தம் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, விஜயும் இவரும் ஒரே காலேஜில் படித்தாங்களாம், சபாநாயகராக இருக்கார்ல அவரும் ஒரே காலேஜில் படித்தாங்களாம், அதனால் இவங்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எங்களுடைய அறிவு அனுபவம் எல்லாம் வந்து இந்த சபைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான், நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. சந்தடி சாக்கில் அவரையும் சேர்த்துக்கிறாரு. அறிவு, நாலேஜ் அறிவு உங்களுக்கு இருக்கா? நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்க, உங்கள் டிகிரி மார்க்கை எடுங்க. அரியஸ் உதயநிதினு தான் உங்களுக்கு பேர் சொல்கிறாங்க. எத்தனை சப்ஜெக்டில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை சப்ஜெக்டில் அட்டெம்ப்ட் அடிச்சிங்க, ஃபெயில் ஆனீங்கன்னு காமி. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு ஒத்துக்கும். நீங்களும் சேர்த்துக்கிட்ட நாலேஜ் இல்லைங்கன்னா எப்படி? நாலேஜ் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க? நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் முடிவு பண்ணுறோம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு. நாலேஜ் இல்லாத நீங்கள் எல்லாம் கூட்ட சந்தடி சாக்கில் சட்டசபையில் போய் நம்ம நாலேஜை உபயோகப்படுத்திக்கணும்னா உங்கள் நாலேஜ் உபயோகமாக, உங்களுக்கு என்ன நாலேஜுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாரு, அனுபவம். இவர் இப்போ இவங்க தாத்தா செத்ததுக்கப்புறம் தான் இவரை வந்து இளைஞர் அணி செயலாளர்னு ஆக்கினார் ஸ்டாலின். 2021 எம்எல்ஏல ஜெயித்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து அரசியலுக்கே, முழுநேர அரசியலுக்கே வந்து எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் மந்திரி ஆனார். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார். இப்போ 2026 2001 சேர்ந்தவருக்கு அனுபவமே 5 வருஷம். உங்கள் அனுபவம் என்னத்தை பெருசாக வந்து சாதிக்க போகுது? அதனால் உங்களுக்கு வந்து நாலேஜும் இல்லை, அறிவும் இல்லை, உங்களுக்கு வந்து அனுபவமும் இல்லை. நீங்கள் பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தா போதும். நீங்கள் எதையாச்சும் சொன்னீங்கன்னா அது வந்து கோமாளித்தனமாக போகும். சட்டசபையில் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு செய்தி அவர் சொல்ல விருப்பம். அடுத்தது அதே சட்டசபையில் சொல்கிறார், அரசியல் நாகரிகம் இந்த சபையில் இருக்கணுமா? நாங்கள் ஆக்க சக்தியாக, உங்களை தீய சக்தின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, அழிவு சக்தின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் 72 சொல்லிட்டார். விஜய் இப்போ வந்து சொன்னார் ஆக்க சக்தி இல்லை, அழிவு சக்தி, தீய சக்தி. அதனால் இவர் சொல்கிறார் நாங்கள் ஆக்க சக்தி. அரசியல் இது சட்டசபையில் நாகரிகத்தை கடைப்பிடிக்கணும். எங்கள் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். பாவீங்களா, சட்டசபை நாகரிகத்தை குட்டிச்சவராக்கணும் கூட்டம் இல்லையா? நீங்கள்
வேஷ்டி அவுத்தவன் ஜட்டியோட ஓடினவன்லாம் உங்கள் கட்சியில் தானே இருந்தான். 1967 வரை சட்டசபை எவ்வளோ நாகரிகமாக நடந்தது தெரியுமா? அங்கே வந்துக்கிட்டு நாகரிகமாக கெடுத்தது யார்? உங்கள் தாத்தா. உங்கள் தாத்தா பேசின இப்போ இதெல்லாம் பாருங்கள், நாகரிகத்தை யார் கெடுத்தாங்கன்னு. 67 2 சபாநாயகர்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 72 2 சபாநாயகரை வச்சு உங்கள் அப்பா உங்கள் தாத்தா குட்டிச்சோறாக்குனாரு சட்டசபையை. துரைமுருகன் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஜட்டியோட ஓட வச்சார் வேஷ்டி கட்டி. ஜெயலலிதா சேலையை உள்ளேயே பிடிச்சி அவுத்தாங்க, பிடுங்கினாங்க. இதெல்லாம் நாக்க சக்தியா? நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கிட்டீங்களா? அன்பழகன்கிற ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணீங்க சட்டசபையில். நீங்கள் பேசின கெட்ட வார்த்தை என்ன ரெக்கார்டு எடுத்து பார்த்தா காரி துப்புவான் இந்தியா பூரா. எவ்வளவு கேவலமாக சட்டசபையை நடத்துனீங்க. தனபாலுங்கிற சபாநாயகரை குண்டு கட்டாக தூக்கி எல்லாம் வெளியில் கொண்டு போனார் உங்கள் அன்பழகன், பார்த்தீங்களா? அதனால் சட்டசபை நாகரிகத்தை கெடுத்ததே நீங்கள் தான். நீங்கள் ஆக்க சக்தி இல்லை, நீங்கள் அழிவு சக்தி. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டோம், எதிர்கட்சியாக இருக்க மாட்டோம். எதிர்கட்சி அவங்க தாத்தா பேசுனது அதை அப்படியே காப்பி வச்சு சொல்கிறேன். நீங்கள் என்றைக்குமே எதிர்கட்சி தான். உங்ககிட்ட எதையும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. இவர் பார்த்தார்ல விஜய் உங்கள் அப்பாவை. உங்கள் அப்பா குழி தோன்றதை நிறுத்துவாரா? இன்னும் குழி தோண்டிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு. அது உங்களுடைய ஜீன், அது மாறாது. எப்போதும் நீங்கள் ஆக்கசக்தியாக மாற முடியாது அப்படிங்கிறத உதயநிதிக்கு நான் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா விஜய் இப்போ பேச மாட்டார். அப்போ இந்த எடப்பாடி பேசிக்கிட்டு இருந்த வரையும் தூக்கிட்டாங்க. எடப்பாடி தான் கொஞ்சம் பாலிடால் அப்படி இப்படின்லாம் பேசினார். இப்போ அவரையும் தூக்கிட்டாங்க. அதனால் நம்ம தான் பதில் சொல்லணும் இந்த அழிவு சக்திக்கு அப்படிங்கிறது. உதயநிதி பற்றி சட்டசபையில் அவர் பேசினதை பற்றி நம்முடைய கருத்து. அதில் பாருங்கள், அதே பேசிட்டு இந்த சனாதானத்தை எடுக்கிறார். மறுபடி மக்களை பிடிக்கும் சனாதானம் ஒழிகங்கிறார். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஏற்கனவே வாங்கின அடி சரியான அடி. ஒவ்வொரு ஊர் கோர்ட்டாக போய் பெங்களூர் கோர்ட்டில் போய் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நின்று கோர்ட்டில் அக்யூஸ்டாக போய் பாக்ஸில் ஏறி நின்று ஆளு நீங்கள். சுப்ரீம் கோர்ட்டு இப்போ தான் விட்டாங்க, இல்லைன்னா தண்டனை அடைஞ்சிருப்பீங்க. சனாதானத்தை பற்றி பேசி இன்னும் தெரிந்தலை. சனாதானத்தை மக்களை பிரிக்கும் சனாதானத்தை ஒழியங்கிறார். சனாதானம். அப்போ நான் என்ன கேட்குறேன், சனாதானம் ஒழியன்னா அப்போ நாங்கள் சொல்லலாம் நாசிகம் ஒழிய, நாசிகத்தை உருவாக்கிய திமுக ஒழிய, நாசிகத்தை நாட்டில் பரப்பும் திமுக தலைவர்கள் ஒழிய அப்படின்னு நாங்கள் சொல்லலாம்ல. நீ நாசிகத்தை பேசி மக்களை பிரிச்சிங்களா இல்லையா? உங்களுக்கெல்லாம் சனாதானம் பிரிச்சதுன்னு சொல்கிறதுக்கு யோகியதை இருக்கா மிஸ்டர் உதயநிதி? அப்படிங்கிறது உதயநிதிக்கு நம்ம சொல்ல வேண்டிய அடுத்த கட்ட கருத்து. அடுத்த செய்தி என்னென்னா, இப்போ அதிகாரிகள் எல்லாம் மாற்றணும். அதில் இப்போ விஜய் புது அதிகாரிகளை போகணும். இந்த திமுகவில் இருந்த அதிகாரி பூரா ரெக்கமெண்டேஷனோடு வரான். யார்கிட்ட? விஜய்கிட்ட. மறுபடியும் வாங்கிடலாம். இப்போ இது கரூரில் நடந்த நிகழ்ச்சி இருக்க, அப்போ முக்கிய பொறுப்பில் இருந்தார் அந்த அதிகாரி, ஐபிஎஸ். அவர் தான் காரணம். அந்த போலீஸை சரியான முறையில் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துகிறார். அந்த பாதுகாப்பு கட்டமைப்புன்னு இருக்குது. அந்த பாதுகாப்பு கட்டமைப்பு எப்படின்னா, இப்போ விஜய் இருக்காருன்னா அவரை நெருக்கி பப்ளிக் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல அதிகாரி திறமையானவங்கன்னா 3-4 கட்டு இருக்கும். முதல் கட்டில் போலீஸ் இருப்பான் யூனிஃபார்மோட, கொஞ்சம் பொதுமக்கள் இருப்பாங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் பொதுமக்கள் இருப்பாங்க, 3வது போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் யூனிஃபார்மோட. இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு அடுக்கு இருக்கணும். இடையில தான் பொதுமக்கள் இருக்கணும். மொத்த பொதுமக்களையும் ஒன்றா விட்டாங்க பாருங்கள், பாதுகாப்பு குளறுபடி. வேணும்னே மக்கள் சாகட்டும்னு சொல்லி தான் அதை பண்ணினாங்க. ஸோ செந்தில் பாலாஜி பண்ணார். அதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பெரிய லெவலில் இருந்தவங்க. அவங்க தான் காரணம். விஜய்க்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே அதிகாரி 2-3 கிறிஸ்தவ பாதிரியாரை கூட்டிகிட்டு வந்து விஜயை பார்க்குறாரு. விஜய் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லைங்கிறது எங்களுக்கு நியூஸ் வந்தது. இருந்தாலும் நான் எச்சரிக்கை விடுறேன், திமுகவில் இருக்கும்போது முக்கிய பதவியில் இருந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் விஜய்க்கு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை பண்ணி உள்ளே தூது விடுறாங்க. ஒருத்தனை கூட உள்ளே விடாதீங்க. அந்த ஆட்சியை கெடுத்து ஸ்டாலினை கவுத்ததே அவங்க தான். அவர்களை திரும்பவும் உள்ளே விடாதீங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது கமிஷனராக இருந்த டி ராஜேந்திர
உளவுத்துறை அதிகாரியாக போட்டாங்க. ஜெயலலிதாவுக்கே தெரியாது. தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் தூக்குனாங்க. கருணாநிதிட்டு இருந்த அதிகாரியை போடலாமா? அவங்க அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களே, அவங்களுக்கு அது சாதகமாக நடப்பாங்களேன்னு சொல்லி. அதனால் எந்த ஒரு ஆட்சியிலும் மிகப்பெரிய உயர் பதவியில் இருந்த அதிகாரிகளை நீங்கள் வந்ததுக்கப்புறம் போடவே கூடாது. அவர்களையெல்லாம் அடுத்த 5 வருஷத்துக்கு கிட்டக்கது பண்ணாதீங்க. இப்போ அமுதான்னு ஒரு IAS தூக்கிட்டாங்க, கரெக்டு. இந்த அமுதாலாம் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் மாதிரி இருந்தவர். உங்களுக்கு இது கரூர் விஷயம் நடந்த உடனே கரூர் விஷயம் சரின்னு சொல்லி பேசினவர் தூக்கிட்டீங்க. போலீஸ் அதிகாரியும் தூக்கிடுங்க. மதத்தை இது வச்சு உள்ளே வராங்க, ஜாக்கிரதையாக இருங்க. திரும்பி வந்தாங்கன்னா போலீஸ்க்கு அந்த அதிகாரி ADGP இது லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டாங்க. இப்போ விஜய் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் கேனர் மேலே FIR போடல. அவர் இப்போ வந்து காடை பிடிக்கிறார். கிறிஸ்தவ பாதியார்கள் வச்சு இது பண்ணுறாரு. உள்ளே விடாதீங்க, விட்டிங்கன்னா குட்டிச்சவராயிரும். அடுத்தது இந்த DGP போஸ்ட். இப்போ DGP போஸ்ட்டுக்கு சந்தீப் ராத்தோரை வந்து போட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது பேனலில் 3 பேர். சந்தீப் ராத்தோர்லாம் 1. அதில் முதல் ஆளாக இருந்தது சீமா அகர்வால்ங்கிற பெண் அதிகாரி, IPS அதிகாரி. நேர்மையானவங்க, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லா IPS ஆஃபீஸர்களும் அவரை மதிப்பாங்க. இந்த ஸ்டாலின்கிட்ட வந்து படித்தவன் மாட்டினான் பாரு, அந்த அம்மாவை பாவம் நேர்மையானவர்களை பதவியே கொடுக்காம அவங்களுக்கு இந்த ரிட்டைர்மெண்ட் வரப்போகுது கெடுத்தார் ஸ்டாலின். அவர் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமில்லை, எல்லாத்துக்கும் அனுபவிப்பார் சீமா அகர்வால். இப்போ அடுத்து சந்தீப் ராத்தோர், ராஜீவ்குமார், அடுத்தது இவர் வன்னிய பெருமாள், 3 பேர். இப்போ சந்தீப் ராத்தோரை போட்டிருக்கார். சந்தீப் ராத்தோர் தான் இருக்கார். அவர் வந்து CBI இது மத்திய அரசாங்கத்துடைய இப்போ இவங்கெல்லாம் அதிகாரிகள், CBI ED எல்லா அதிகாரிகளுடையும் நெருக்கமான தொடர்பு வச்சவர். நல்ல அனுபவம் உண்டு. மத்திய அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கு உள்ள விஷயங்களை சரியாக பண்ணுவார். அதனால் அவரை நீங்கள் போட்டிருக்கீங்க. அவரை போட்டதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவர் மேலே சார்ஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்டாலினுக்கெல்லாம் CBIன்னு என்னன்னு தெரியுமாயா, EDன்னு என்ன தெரியுமா? சந்தீப் ராத்தோர் எதில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சந்தீப் ராத்தோர் எப்படிப்பட்டவர்னு கேட்குறது பிஎட். அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது, 0. நான் சொல்கிறேன்னு கோவிக்காதுங்க. நாட்டை குட்டிச்சவராக்கணும் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அதனால தான் குட்டிச்சவராக்கி இந்த DGP பதவியில் ஆளே போடாமல் நான் போய் போட்டேன் போடுயான். அங்கிருந்து இருந்தே UPSCயிலேருந்தே அந்த வழக்கறிஞர் என்கிட்ட வந்து பேசினார். நீங்கள் போட்டது தான் ரைட்டு, நாங்கள் திறமையான அதிகாரியை தான் போடுவோம்னு சொன்னாங்க. இது வந்துட்டு போட்டு குட்டிச்சவராக ஆக்கினாங்க. நான் என்ன சொல்கிறேன், சந்தீப் ராத்தோரை போட்டீங்க ரைட்டு. ஒருவேளை அவருக்கு சார்ஜ் கொடுத்துட்டாங்க, அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டா தமிழனை போடுங்க. வடிய பெருமாள் தமிழன், சுத்த தமிழன், பக்கா தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் வந்து இருந்து IPS பாஸ் பண்ணவர். விஜய்க்கு நல்லா தெரியும் அவரை. அதனால் DGP இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே வட இந்திய ஆஃபீஸர்ஸ். சங்கர் ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் வட இந்திய ஆஃபீஸர். அதுக்கப்புறம் இவங்க இருந்தாங்க. ராஜேஷ் தாஸ் ADMKல இருந்தார், அவரும் வட இந்தியாவை சேர்ந்தவர். திரிபாதின்னு இருந்தார், அவரும் வட இந்தியை சேர்ந்தவர். இடையில ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ரிட்டையர் ஆனார் தமிழ்நாட்டால். அதனால் விஜய்க்கு சொல்லுவது, சந்தீப் ராத்தோருக்கு சார்ஜ் கொடுத்தாச்சு, அவருக்கு போட முடியாதுன்னா ஒரு தமிழனை போடுங்க. நீங்கள் தமிழர்கள் மேல் அக்கறை கொள்ளுங்க, நல்ல அதிகாரி. நான் சொல்கிறது உண்மையாக போய் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற IAS IPS அதிகாரிகள் பயங்கரமான ஃப்ராடு பண்ணுவாங்க. அப்பா என்ன தைரியம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு நேர்மையான அதிகாரியும் ஒருத்தர் இருக்கார். அவரும் நீங்கள் வந்து DGP ஆக்குனா நல்லது. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான விஜய் விசாரிச்சுக்கோங்க அந்த அதிகாரியை பற்றி. அந்த தமிழனே வந்து ஃப்ராடாக இருந்தால் நான் இது பண்ண மாட்டேன். அதனால் 2 ராஜீவ்குமார் வட இந்திய அதிகாரிகள், 3வது இவர். அவர் மேலே சந்தீப் ராத்தோர் மேலே சார்ஜ் இருக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் ஒதுக்க விரும்பினால், அப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த வன்னிய பெருமானுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கலாம். அதனால் பழைய ஆஃபீஸர் யாரையும் சேர்க்காதீங்க. எல்லாம் வந்து க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு அரசியல் தலைவரையாக பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நாட்டை குட்டிச்சவராக்கிறாதீங்க. திமுக அவங்க அழிவு சக்தியுடன் தொடர்பு வைத்து நாட்டை குட்டிச்சவராக்கணுங்க. இவங்கெல்லாம்
அந்த ஐஏஎஸ் உதயச்சந்திரன் எல்லாம் உள்ளே வர பார்க்குறான். தூக்கி அடிங்க. டம்மி போஸ்ட்லேருந்து நிறைய டம்மி போஸ்ட் இருக்குது, அங்கே போய் போடுங்க அப்படிங்கிறது அதிகாரிகள் விஷயமாக விஜய்க்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து. அடுத்தது அண்ணாமலை வந்து மாற்றுறாரு, தேவையே அதெல்லாம். விஜய் கோட்டு போட்டிருக்காராம். மழை வந்தால் எப்படி கோட்டோடு போய் இவர் பணி செய்வார்? இதெல்லாம் படித்தவங்க பெரிய இது உள்ளவங்க கேட்குற கேள்வியா? மழை வந்தால் எப்படி பண்ணுவாங்க? மழை வந்தால் கழட்டி வச்சுட்டு வேஷ்டி சட்டையோடு வருவாங்க. ஏன் மழையோட வந்து இதே ஸ்டாலின் பேண்ட் சட்டையோடு வந்து மழை வெள்ள நீரை பார்த்த வீடியோ உங்களுக்கு காமிக்க வேண்டாமல? ஏதாச்சும் கொள்கையை பற்றி பேசுங்க, நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுங்க. வேஷ்டி போட்டிருக்காங்க, கோட்டு போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதனால் அவருக்கு அண்ணாமலைக்கு சொல்கிறேன், பேசுங்க. முக்கியமானதை ரொம்ப ஒரு மலிவான அரசியல் பண்ணாதீங்க. அவர் ஏதாச்சும் இதுங்களில் அரசு பணிகளில் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை சுட்டி காட்டுங்க. பேண்ட்டை போட்டான், சட்டையை போட்டான், வேஷ்டியை போட்டான்னா ஒரு இதுவா அப்படிங்கிறது தான் அவர் நீங்கள் ஸ்டாலின் வந்து பாருங்கள், வேஷ்டி பேண்ட் போட்டு அரை சட்டை போட்டு தான் இதுக்கெல்லாம் வந்தார், வெள்ளனுவார். இல்லைன்னா அப்போ மட்டும் வேஷ்டியை போட்டுறாங்க. வாழ்நாள் பூரா வேஷ்டியை போடணுன்னு அவசியம் இல்லையே. இவனை பேசுகிற நீங்கள் உதயநிதி டிஷர்ட்டு போட்டுட்டு சட்டசபையில் உட்காந்தார், துணை முதலமைச்சர் பதவியிலையும் டிஷர்ட்டு போட்டுட்டு தலைமைச் செயலகத்தில் போய் உட்காந்தாரு. அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்களா? ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று வேணாம். எல்லா பெரிய கம்பெனிகளில் ட்ரெஸ் கோடு உண்டு. காவல்துறையெல்லாம் டிஷர்ட்டு போட்டு போனீங்கன்னா டிஸ்மிஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. டிஷர்ட் போட்டு போகக்கூடாது, டிசிப்ளின். கார்பரேட் கம்பெனி போங்க, ட்ரெஸ் கோடு கேட்பாங்க, என்ன ட்ரெஸ்ஸுன்னு கேட்பாங்க. சார் பேண்ட் போட்டு ஷர்ட்டை இன் பண்ணணும், இந்த கலரில் இருக்கணும். லேடிஸும்பாங்க சேலை இல்லை சுடிதார், இதுதான் போகணும். சில இதுங்களில் கலரே இருக்குது, அந்த பேட்சை மாட்டிக்கணும், கம்பெனி பேட்ச். இந்த மாதிரி உண்டு. ஒரு துணை முதலமைச்சருக்கு இன்னும் எவ்வளவு இருக்குது. சட்டசபையில் ஒரு இதை உட்காந்துக்கிட்டு அதில் டிஎம்கே கொடி வேறு, வெக்கம் இல்லாமல் சட்டசபையில் போயிட்டு டிஎம்கே கொடி வேறு. அதனால் அவரை கேள்வி கேளுங்கள் அண்ணாமலை. வெறும் பேண்ட் சட்டையை போட்டு பேண்ட்டு கோட்டையை போட்டதெல்லாம் கிண்டல் அடிக்காதீங்கிறது அண்ணாமலைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில். அடுத்தது இந்த உளவுத்துறையிலேருந்து எல்லாம் திமுக காரங்க இருக்காங்க. அதில் போலீஸ் அதிகாரி ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறேன். அதுதான் நினைக்கிறேன், போலீஸ் துறை உருப்படாமல் போகிறதுக்கு ஒன்றுமே தெரியாமவே அப்பா இருக்கிறது. அவங்க இதில் வந்து சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் தப்பாக பேசக்கூடாதாம். டிஎம்கே ஏடிஎம்கே டிவிக்கெல்லாம் பிரித்து பேசக்கூடாதான். எங்கேயா படிச்சிங்க அந்த இதை கேட்குறேன். இந்த வீடியோவை பாருங்கள். எச்சரிக்கை, தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை வந்து இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாராவது டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குனீங்க அப்படின்னா உங்கள் மேலே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்கள் மேலே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டு கேஸ்னு அலையிற மாதிரி தான் இருக்கும். கட்சி தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ்னு அலையிற மாதிரி இருக்கும். கவனமாக இருங்க. உளவுத்துறை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டே வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். தேவையில்லாமல் என் கட்சி பெருசு உன் கட்சி பெருசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடிதடி சமூகத்தில் சீர்குலைவை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐடி ஆக்ட்னு உண்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இந்த யூடியூப்பில் போடுறது சமூக வலைதளங்களில் போடுறதெல்லாம் அதில் தான் தண்டனை கொடுக்க முடியும். அதில் 66A ஒரு சட்டம் இருந்தது. அதில் எப்படின்னா நீங்கள் எதிர்த்து யாரை பேசினாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். அப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த 66A சட்டத்தை நீக்கையாடினாங்க. மனிதர்களின் பேச்சுரிமையை வந்து கட்டுப்படுத்துது. ஆர்டிக்கல் 19 வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பேச்சுரிமையை வந்து அது தடுக்குதுன்னு 66A நீக்கினான். இந்த பேசுகிற அதிகாரிக்கு 66Aனாலே என்னன்னு தெரியாது. ஐடி ஆக்ட்னா முதல்ல படிச்சிருக்கவே மாட்டார். 66A தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா பேசவே கூடாதுங்கிறது, பேசவே கூடாது. அரெஸ்ட் பண்ணி பாருங்கள் மிஸ்டர், பேசுவதா நான் வழக்கறிஞர் இதில் மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன். இப்போ 6 என் கைது இதில் 6 அதிகாரிகள் மேலே போட்டிருக்கேன். ஹைகோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதில் இருப்பாங்க. சட்டத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. போகிறவன் மற்றவனெல்லாம் கைது பண்ண முடியாது. சட்டம் தெரியலைன்னா அதை விட்டுட்டு போங்க. இல்லைன்னா இந்த அரசாங்கம் இவர்களை போன்ற திமுகவை சேர்ந்த அதிகாரிகள் வேணாம்.
இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இந்த டைமில் விஜய்க்கு கெட்ட பேரை உருவாக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல இந்த உளவுத்துறையை வந்து சுத்தம் பண்ணுங்கள், நேர்மையான அதிகாரிகள், திமுகவை சாராத அதிகாரிகளை போடுங்க. இப்போ காவல்துறையில் எல்லாம் பழைய ஆள் இருக்கான், இன்ஸ்பெக்டர்லேருந்து இதுவரை எல்லாத்தையும் களை எடுங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் சட்டம் தெரியாத மாதிரி இதெல்லாம் அந்த அதிகாரி சொல்கிறேன், நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆருங்கிறது ஒரு வெள்ளை காய் தான் ஹைகோர்ட்டில் போட்டால் குவாஷ். அதுக்கப்புறம் மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் 5 கோடி ரூபா உன்கிட்ட கேட்கலாம், எவனும் போடுறதில்லை. அதனால் இப்போ யாரெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், இந்த உளவுத்துறையிலேருந்து இந்த இதில் பேசுனதுக்கு போட்டாங்கன்னா 66A ஸ்கிராப்டு போட்டாங்கன்னா என்கிட்ட வாங்க, அந்த அதிகாரியை வழக்கு போட்ட அதிகாரியை உள்ளே தள்ளுகிறோம். இந்த திமுக அதிகாரிகள் எல்லாம் விஜய் வந்து உடனடியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.